வெல்கம் டு சியோன் பைபிள் குவிஸ். யார் இவர்கள்? கண்டுபிடியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கொடுத்திருக்கிறீங்க. சிலர் ஃபோன் மூலியமாக விடைகளை சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் கூட சங்கீதத்தில் நம்ம இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறார்களோ, நேசித்து வாசிக்கிறார்களோ, நேசித்து இந்த வேதத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறதும் அல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் இடரல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஏன் இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டுமென்றால், அதே சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். நம்மளுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம் இது சத்தியமான வேதாகம், இது பொய் இல்லை. ஆகவே தான் இந்த சத்தியமான வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதன்படி நாம் கை கொண்டு நடந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வெளிச்சம் கொடுக்கும் விளக்கு எது என்று கேட்டிருந்த அநேகர் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதற்கு சரியான விடை என்னவென்றால் கண். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். கண் தெளிவாக இருந்தால், நம்முடைய கண் தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி நம்மளுடைய கண் கெட்டதாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எண்ணெய் ஊற்றாமல் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கு என்னவென்றால் நம்முடைய கண்ணு தான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். கண்ணை பற்றி அநேக வேத வசனம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் மன கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறத பார்க்க. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுப்பாராக என்று பார்க்கிறோம். அடுத்ததாக யோபு கூட இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணகியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி கண்களை பற்றி அநேக வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கண் தெளிவாக இருந்தால்தான் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அது நம்முடைய சரீரத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று பார்க்கிறோம். நம்முடைய கண் தெளிவில்லாது இருந்தால், அதாவது இருளாக இருந்தால் அது நரகத்திற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுதான் சொல்லுகிறார் ஏசப்பா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி போடு என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அதை அப்படியே எடுத்து கண்ணெடுத்து பிடுங்கி போடுகிறது அல்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரிகள் அப்படி கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று தான் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே தான் எண்ணெய் ஊற்றாமல் எரியும் விளக்கு என்னவென்றால் நம்முடைய கண் என்று பார்க்கிறோம். ஆமீன். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள். முதல் கேள்விக்கு விடை உப்பு கடல். இரண்டாவது கேள்விக்கு விடை நோவாவின் குமாரர்கள். மூன்றாவது கேள்விக்கு விடை லோத். நான்காவது கேள்விக்கு விடை ஆபிரகாம். ஐந்தாவது கேள்விக்கு விடை ஆபிரகாம். ஆறாவது கேள்விக்கு விடை தாமார். ஏழாவது கேள்விக்கு விடை சாராள். எட்டாவது கேள்விக்கு விடை சவுலும் சீலாவும். 9வது கேள்விக்கு விடை ஏசாயா புஸ்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனம். 10வது கேள்விக்கு விடை கண்ணு. உங்களுக்கான கேள்விகள். கேள்வி 1, வேதத்தில் முதலில் அழுத ஸ்திரீ யார்? கேள்வி 2, முதலில் கர்த்தர் யாருக்கு பேர் வைத்தார்? கேள்வி 3, வேதத்தில் முதலில் பரியாசம் பண்ணினது யார்? கேள்வி 4, தன் மாமனாருக்கும்
மாமியாருக்கும் மனநோவா இருந்த மருமகள்கள் யார் யார்? கேள்வி 5. ஞானவான்கள் எதை சேர்த்து வைக்கிறார்கள்? கேள்வி 6. சிநேகிதன் எந்த காலத்தில் சிநேகிப்பான்? கேள்வி 7. கர்த்தருக்கு பிடிக்காத தானம் எது? கேள்வி 8. மனுஷனுக்கு சிறந்த தானம் எது? கேள்வி 9. வேதத்தில் முதலில் நகைத்தது யார்? கேள்வி 10. கலப்படமுள்ள நந்தினி பால் திருமலை பால் குடிக்க வாஞ்ச இருப்பதை பார்க்கிலும் எந்த பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும்? உங்கள் பதில்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.